பார்க்குறேன். கிளாஸா இருக்கு, மாஸா இருக்கு. ரஜினி சார் தலைவர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு. அனிருத் பிஜிஎம் நல்லா இருக்கு. சினிமாட்டோகிராஃபி, ஸ்டண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு சார். ஏன் சார் அவனை பத்தி பேசுறீங்க? ஒண்ணுமே இல்லாம குப்பை பொறுக்கிட்டு இருந்தார் அவர் பிலிம் இண்டஸ்ட்ரியில. இப்ப நெகட்டிவ் பேசிட்டு அவர் எது நல்லது சொல்லி இருக்காரு சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயம் நல்லது சொல்லி இருக்காரா? தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அவனை யூடியூப் சேனல்ல இருந்து இல்லாம பண்ண முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அதனால என்டையர் உங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸுக்கு எல்லாருக்குமே குழப்ப கெடுத்துறது அந்த ஆளுதான். பிளஸ் இண்டஸ்ட்ரிய நாசமா பண்ணிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க, புரிஞ்சுக்குங்க. அப்புறம் தமிழ் 1000 கோடி அடிக்கல 1000 கோடி அடிக்கலைன்னு எப்படி அடிக்கும்? உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி கிருமிங்களை வச்சுக்கிட்டு. கரெக்டு தானே? சூப்பரா இருக்கு சார், அதுக்கு எந்த குறைச்சலும் கிடையாது. இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நம்ம 2025ல இருக்கோம், கரெக்டா? இது தலைவரோட 50 இயர்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. அவரு 75 இயர்ஸ். நியூமராலஜி காம்பினேஷன் பாருங்க, கிளாஸ். தாராளமா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டர்ஸும் சூப்பரா பண்ணிருந்தாங்க. நல்லா பண்ணிருந்தாங்க. ரொம்ப லைக் பண்ணோம். ஏய் மாதிரி தெரியல, அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல வர சொல்ல மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அக்யூரேட்டா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஒன்ஸ் மோர் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாரும் கொடுக்கல. இந்த வயசுல இப்படி இருக்காருன்றது நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு பார்க்கும்போது. நாகார்ஜுன நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. நாகேந்திர அப்புறம் சோபின் நல்லா பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. அதான் இங்க படத்தை தூக்கிட்டு இருந்தது அனிருத் மியூசிக் தான். சூப்பர். இல்லைங்க, இது நம்ம தலைவரோட இதுவா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளவுதான். மற்றவங்க விமர்சனம் பண்றது 1000 பண்ணுவாங்க, நம்ம அதை பத்திலாம் கண்டுக்க கூடாது. படம் நல்லா இருக்கு, அதை ரசிக்கணும். என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கு, சூப்பர். அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, பட் மேபி அந்த ஃபைட்டு, வயலன்ஸ், பிளட் இருக்கிறதுனால மேபி அதை சொன்னாங்களான்னு தெரியல. மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் அளவுக்கு படத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. எனக்கு அமீர் கானோட ரோல் தான் பிடிச்சிருந்தது. அவர் ஹஸ்கி வச்சிருந்தா சொன்னா பிடிக்கும். ஹிந்தில பேச அவ்வளோ புரியல, ஆனா ரஜினி கூட நல்லாவே பண்ணிச்சாரு. ஆனா மோனிகா சாங் வீடியோ யூடியூப்ல போட்டதை விட படத்துல லைட்டா ஷார்ட்டா இருக்கு. சூப்பர் வேற லெவல்ல இருந்தது. என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்துல? ரஜினி சார் ஆக்டிங்கோட வேற என்ன பிடிக்குங்க? ரஜினி சார் போதும், அவர் பார்த்தாவே மாஸ் தான். நம்மளுக்கு வைப் ஏறும், பாசிட்டிவ் வைப் தான் ஏறும். அதுக்குன்னே முக்காசி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் படம் எந்த படமா இருந்தாலும் சரி, அப்போது இப்போ வரையும் ரஜினி ஃபேமஸ், நம்ம ஃபேனும் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, கொஞ்சம் மீனிமா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது. இல்ல நார்மலா பார்க்கலாம், எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லை. இல்ல குழந்தைங்க பார்க்கலாம், எல்லாமே இப்ப காட்டுறாங்க, எல்லா டிவில எல்லாமே வருதுங்க. நார்மலா தான் இருக்கு, அதெல்லாம் உடனே எப்படி அடிக்குது கொடுத்து தாராளமா பார்க்கலாம். பிரீத்தி தான், ஸ்ருதிகாசன் தான் வருது. ஸ்ருதிகாசன் மெயின் ரோல் கேரி பண்றாங்க. வில்லனா நல்லா தான் இருக்கு, வைப்பு பார்க்க அவர் செமையா இருக்கா, தக நல்லா இருக்காரு, செமையா இருக்காரு. ஆமா நல்லா இருந்ததுங்க, வித்தியாசமா இருந்தது. பழசு கொண்டு வந்து பெரிய விஷயமாச்சே, பழசு இந்த ஸ்டைலுக்கு அந்த ஸ்டைலுக்கு கொண்டு வந்து வேற மாதிரி இல்ல, நல்லா இருந்தது. ரசிக்கலாம், தைரியமா ரசிக்கலாம். ரசிகருங்க கண்டிப்பா ரஜினி ரசிகர் தைரியமா ரசிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஓகே, இந்த படம் ரஜினி ரசிகர்கள் மட்டும் தான் திருப்தி கொடுத்த மாதிரி இருக்கு, மற்றவங்க காமன் ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லையே, இல்ல அது எனக்கு சொல்றது இல்லை. ஏன்னா ரஜினி அடிச்சா உள்ள எல்லாருக்குமே பிடிக்குமே, டோட்டலா எல்லாருக்கும் பிடிக்கதான் நினைக்கிறாரு. நல்ல வைப் தாங்க, செம்மையா எல்லாரும் டான்ஸ் போட்டாங்க, குத்தாட்டம் தான் எல்லாருமே போட்டாங்க டான்ஸ். செம்மங்க, அவங்கள பார்த்து எனக்கு மெஞ்சி வரும், நம்மளும் அந்த வயசுல எனர்ஜியா இருக்கணும். செம வைப் இருக்கு. சூப்பர், எக்ஸலன்ட் சார்.
சார் தலைவர் ஃபேன் சார். நாங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் 35 வருஷமா தலைவர் ஃபேன். ஸோ எல்லாமே பிடிச்சிருந்தது தலைவர். லாகெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல சார். எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது படம். 1000 கோடின்றது நம்ம ஊர்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு சார். நம்ம ஊர்ல வந்து நீங்க வந்து 200 ரூபா தான் டிக்கெட்டுக்கு வைக்க முடியும். ஸோ இதே வந்து கர்நாடகா இதுல ஆந்திராலாம் வந்து நீங்க எவ்வளவு வேணா 1000 2000 வித்துட்டு இருக்காங்க. ஸோ 1000 கோடின்ற நம்பர் ஐ மீன் டிபேட்டபிள், பட் டெஃபினட்டா சூப்பர் ஹிட். அது சான்ஸே இல்லை சார். அதாவது என்னன்னா அந்த ஒரு 80s தலைவரை நீங்க பாக்குற மாதிரி அந்த அளவுக்கு சூப்பரா வந்தது. ரெட்ரா கொக்கிலாம் சான்ஸே இல்லை. அதாவது என்னன்னா அந்த உபேந்திராவும் தலைவரும் சேர்ற சீன்ஸ்லாம் செம்மையா இருக்கு. பிஜிஎம் கலக்கிட்டாரு. டிஸ்கோ சாங்கும் சூப்பரா இருந்தது. அப்புறம் ஒரு இடத்துல வந்து மிக்சிங் ஃபைட்டும் போதே மிக்சிங் சாங்ஸ் எல்லாம் வரும். அதுவுமே செம்மையா இருக்கு. நாகார்ஜுனா கலக்கிருக்காரு. ஷோபினும் சூப்பரா, ஷோபினோட ஆக்டிங். அப்புறம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அது சொல்ல முடியாது. அந்த ட்விஸ்டும் செம்மையா இருக்கு. யாரு? ஸ்ருதிஹாசனா? ஸ்ருதிஹாசன் சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு சார். நடுவுல ட்ரெயின்ல ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க, செம்மையா இருக்கும் அந்த அந்த சென்டிமெண்ட். அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாது சார். அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதவர்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? எது கேட்டாலும் சில பேருக்கு அந்த நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் சார். பிடிக்கவே பிடிக்காதுன்னு வாங்க, அவங்க என்ன நீங்க பண்ணாலும் கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். சாங்ஸ் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் த்ரில்லிங்கா இருந்துச்சு படம். அவ்வளவுதான். லோகேஷ் யாரு கேக்குறாங்க? எனக்கு தெரியாது அவங்க பத்தி, பட் மூவி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் வைபிங் கோசம் நல்லா வைபா இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, பார்த்தா அப்படியே போயிடும் படம்லாம். ஷோ அவங்க எல்லாம் யாரு? சாங்கு தலைவர் கோசம் வந்துட்டோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு.